தீபாவளி வரப்போகுது சேஃப்டியா வெடிங்க தீபாவளி வரப்போகுது சேஃப்டியா வெடிங்க என் ஆட்ட பாம தூக்கின்னு ஓட்டான் என் கூட இருக்கிறேன் தடியன் என் ஆட்ட பாம தூக்கின்னு ஓட்டான் என் கூட இருக்கிறேன் தடியன் அவரை தேடி கண்டு புடியன் எப்பட மல்டி மில்லியன் அடியன் டிராகுலா போல அவரு கைத்த எகிரி கடியன் டிராகுலா போல அவரு கைத்த எகிரி கடியன் எப்ப ஊதபத்தி 20 தொடிய பூச்சி திருவது விக்கி நான் பாட்டு விட்டா கம்மான்டேல கருவது விக்கி நான் பாட்டு விட்டா கம்மான்டேல கருவது வாப்பா 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 நீ சுத்தி நிக்கிற சேப்பா உங்க அப்பா மண்டியில டோப்பாச்சி ஓரமா நீ போப்பா கும்பிடு குருசாமி தீபாவளி வாழ்த்துக்கள். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, என்னோட யூடியூப் சேனல்லேயே நான் ஃபர்ஸ்ட் பிளேலிஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறேன். அதுதான் டிகோடர் ஸ்பைடி. ஸோ இந்த பிளேலிஸ்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ நம்மளுக்கு வந்து சில படத்தோட ட்ரெய்லர் பார்ப்போம், இல்லைன்னா ப்ரோமோ பார்ப்போம். ஸோ அதை பார்த்து இந்த படம் வந்து என்ன மாதிரியான ஒரு படமா இருக்கும், அந்த படத்துல வர சீன்ஸ் இல்லைன்னா அந்த படத்துல வர ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன ஹிண்ட்ஸ் அதெல்லாம் வச்சு இந்த படத்தை நம்மளால கெஸ் பண்ண முடியுமா, இல்ல இப்போ எல்சியூ இருக்கும், இப்போ விசியூ வேற வருது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு யூனிவர்ஸ்ல இப்போ இது எதோட கனெக்ட் ஆகுது, இது எந்த டைம் லைன்ல வருது. ஸோ இந்த மாதிரி என்னோட தியரிஸை வச்சு என்னால கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல முடியாது, பிகாஸ் நான் எதுவும் ஏடியா யாருக்கிட்டையும் வேலை செய்யல. ஸோ என்னோட தியரிஸை நான் இந்த பிளேலிஸ்ட்ல நான் சொல்லுவேன். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோவே ஒரு நல்ல வீடியோ தான். அரசன் ப்ரோமோ நேற்று எல்லாரும் யூடியூப்ல பார்த்துருப்பீங்க. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு 3 விஷயம் தோணுச்சு. அந்த 3 விஷயம் ஒருவேளை இருக்குமோ, ஒருவேளை அதனாலதான் இது வடச்சென்னையில நடந்துச்சோ. பட் லாஸ்ட் ஒன்னு கொஞ்சம் மெயினானது. நான் பெருசா எதுவும் சொல்லல. ஃபர்ஸ்ட் 2 சிம்பிள் தியரி. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் தியரி போலாம். ஃபர்ஸ்ட் தியரி என்னோட என்னன்னா, ஸோ இப்போ நம்ம அன்பு எடுத்துக்கலாம். அன்பு வந்து பத்மா வந்து அவங்க அப்பாவோட போகும்போது நிறுத்தி கலாய்ப்பாரு. ஸோ இப்போ அந்த சீன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அது முடிச்ச உடனே போலீஸ் வந்து ஃபங்க் வச்சவங்க எல்லாம் புடிச்சிட்டு போவாங்க. ஸோ அப்போ வந்து சரி ஓகே, ஏதோ சும்மா அப்போலாம் என்ன நினச்சிருப்பாங்கன்னா, அந்த ரவுடிஸ்லாம் ஃபங்க் வச்சிருப்பாங்க. ஸோ அதனால பிடிச்சிட்டு போய் கட் பண்ணுறாங்க. நான் அந்த படம் பார்க்கும்போது அப்படிதான் நினச்சேன். பட் இப்போ அரசன் ப்ரோமோ வந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு ஒரு சின்னதாக ஒரு டவுட் வருது. ஏன்னா நீங்க இப்போ அரசன் ப்ரோமோல பாத்தீங்கன்னா சிம்புவா வந்து ஃபங்க் வச்சிருப்பாரு. ஸோ இப்போ யாராச்சும் அவரை பார்த்து ஐ விட்னஸ் அவன் ஃபங்க் வச்சிருந்தான்றத ஒரு இதுவா சொல்லியிருந்தாங்கன்னா, ஸோ என்ன கேட்டீங்கன்னா அதனால தான் அவங்க ஃபங்க் வச்ச ஒவ்வொருத்தரையா பிடிச்சி முடிய கட் பண்ணாங்க. பிகாஸ் அது மூலியமா ஒரு க்ளூ கிடைக்கலாம். ஸோ அதனால தான் அவங்க ஃபங்க் வச்சவங்கள தான் பிடிச்சாங்க. ஏன்னா அப்போ அது எனக்கு வந்து அப்போ வந்து டென்ஷன் ஆச்சு. என்ன முடி வச்சிருக்கவங்க தான் ஜட்ஜ் பண்றாங்களா, கேரக்டர் இது பண்றாங்களான்னு தான் எனக்கு தோணுச்சு. பட் இப்போ அரசன் ப்ரோமோ பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு வேலை இருக்குமோ. என்னோட செகண்ட் தியரி வந்து என்னன்னா, தனுஷும் சிம்புவும் ஒரே ஏரியாக்காரவங்க. ஸோ இதை வந்து என்னோட தியரி மூலமா நான் சொல்ல வரேன். இது வந்து எப்படின்னா, இப்போ வந்து நைட்டு போயிட்டு அந்த ராஜீவ் காந்தி டெத் அப்போ எல்லாரும் போயிட்டு பொருள் எல்லாம் தூக்கிட்டு வந்துடுவாங்க. தூக்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா காலையில அன்போட அம்மா வந்து அந்த பக்கத்து வீட்டுக்காரவங்க கிட்ட சொல்லுவாங்க, இந்த காவேரி மகெல்லாம் பாரு 4 கடையை உடைச்சு பொருள் அவங்க அம்மா கிட்ட வந்தா நம்ம புள்ளியும் இருக்கு பாருன்னு. காவேரி மகன் 4 கடையை உடைச்சு அவங்க அம்மாக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் பார்த்து எடுத்து வந்துருக்கு. அது புள்ளியா இது புள்ளியா? ஆனா அந்த இடத்துல அந்த பக்கத்து வீட்டுல இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன் அவன மாதிரி நம்ம புள்ளியா ஆகணுமான்னு கேட்பாங்க. சோ என்னோட கெஸ் படி ஒருவேளை அந்த காவேரி புள்ள சிம்புவா இருக்க வாய்ப்புகள் இருக்கு, அரசனா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. சோ இதனோட ஒரு சின்ன கெஸ், உண்மையா இருக்கலாம், இல்லாமலே போலாம். என்னோட தியரிய நான் சொல்றேன், ஒருவேளை இருக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் சிம்புவும் தனுஷும் ஒரே ஏரியாக்காரவங்க. என்னோட ஃபர்ஸ்ட் தியரி ஃபங்க் வச்சவங்களை புடிச்சிட்டு போனதுக்கான காரணம் சிம்பு. என்னோட செகண்ட் தியரி இது ஃபர்ஸ்ட் தியரிய ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா தனுஷோட ஏரியால இருக்கவங்கள யார் யார் ஃபங்க் வச்சுக்காங்களோ பிடிப்பாங்க. இப்போ இதுல இருந்து என்னோட இன்னொரு தியரி கன்ஃபார்ம் பண்ணுது. அது வந்து என்னன்னா, தனுஷும் சிம்புவும் ஒரே ஏரியாக்காரவங்க. இது வந்து என்னோட 2 தியரி நான் இப்போதைக்கு நான் யோசிச்சிருக்கேன். என்னோட தேர்ட் தியரி வந்து சிம்புவும் தனுஷும் எந்த பேரலல் டைம் லைன்ல இது நடந்திருக்கும்ன்றது என்னோட ஒரு கெஸ். சோ இப்போ நம்ம அதுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து வந்தோம்னா 1987ல ராஜனா போடுவானுங்க. சோ இப்போ நம்ம அங்க எடுத்தோம்னா ராஜீவ்காந்தியை சாவடிச்சது 1991 மேல. அதே மாதிரி இங்க நம்ம இப்ப அரசன் ப்ரோமோ வரும். அரசன் ப்ரோமோல சிம்பு வந்து ஜட்ஜ் முன்னாடி என்ன சொல்லுவாருன்னா, இந்த மாதிரி நான் அந்த கொலையை பண்ணல, நான் வந்து கேப்டன் பிரபாகரன் படத்துக்கு போயிட்டு வரும்போது இந்த மாதிரி நடந்திருக்குன்னு. நான் அப்ப ஊர்ல இல்லைன்னு. அன்னைக்கு நைட்டு பிரின்ஸுங்களோட கேப்டன் பிரபாகரன் படத்துக்கு போயிருந்தாங்கம்மா. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இப்ப கேப்டன் பிரபாகரன் படம் ரிலீஸ் ஆனது வந்து 1991 ஏப்ரல்ல. சோ இவரை கொலை பண்ணது வந்து மேல. அப்போ என்ன பொறுத்த
பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன கேஸ். இங்க வந்து அன்பு வந்து அந்த இதெல்லாம் பொருள் எல்லாம் தூக்கிட்டு அதுக்கப்புறமா அவங்க கிட்ட போயிட்டு அந்த கடைக்காரங்க கிட்ட போய் அடி வாங்கிட்டு இந்த போர்டு ஆட போயிட்டு போர்டுல போய் தோத்து வந்துருவோம். சோ என்னோட கேஸ் கரெக்டா இருந்தா அன்பு அந்த போர்டு ஆட்டத்தை தோக்குறதும் சிம்பு இங்க போய் ஒருத்தனை அந்த கொலை பண்றதும் ஒரே நேரத்துல தான் நடந்திருக்கும். ஐ மீன் பேரலல் டைம் லைன்ல இது நடந்துட்டு இருக்கும். சிம்பு அதே மாதிரி சிம்பு வந்து சொல்லுவானுங்க, எவன்டா அது. ஸோ அப்போ அதுலேருந்து நம்மளுக்கு இன்னொரு விஷயம் கனெக்ட் ஆகுது. இது வந்து என்னோட செகண்ட் தியரி வந்து ஜஸ்டிஃபை பண்ணும். என்னன்னா தனுஷ் வந்து அந்த ஏரியாக்காரன், அவன் வந்து வேற ஏரியாலேருந்து வந்து தான் போட்டிருக்கான். ஸோ இதுதான் என்னோட 3 தியரி. இது கரெக்டாக தெரியாது, ஒருவேளை இது படத்தில் வரலாம், வராமலையும் போகலாம். படத்தில் வரதுலாம் ஓலே அப்படின்னு என்னோட ஒரு கெஸ், என்னால் முடிஞ்ச ஒரு கெஸ். நான் சின்னதாக சும்மா அங்கங்கே நோட் பண்ணதை வச்சு நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இந்த மாதிரி இருக்க இனிமே வர படத்துக்கு எல்லாத்துக்கும் போடுறேன். இல்லைன்னா உங்களுக்கு முன்னாடி இந்த படத்துக்கும் இதுக்கும் ஒரு கனெக்ஷன் வேணும்னா கூட சொல்லுங்க, நான் அதுக்கேற்ற மாதிரி கூட நான் பார்த்து போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க கைஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் முக்கியமா ஹைப் பட்டனை விட்டுறாத, ஹைப் பட்டனை தட்டிடு. சரி, ஓகே கைஸ், பை.